நம்ம சின்ன வயசில், அதாவது இந்த ப்ரைமரி கிளாஸில் எல்லாம் போகும்போது 10 வயசு 12 வயசுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு ஸ்கூலில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். அது டீச்சர்ஸ் அடிப்பாங்க, டீச்சர்ஸ் கேலி பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. நமக்கு கொஞ்சம் பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, கொஞ்சம் பேர் நமக்கு எதிரியாக இருப்பாங்க. நம்மளை குத்தம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நம்மளோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம திங்ஸு பேனா பென்சில் நோட் புக்கெல்லாம் எடுப்பாங்க, கிழிப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. எப்போவுமே இதெல்லாம் சகஜம், எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிறது தான். ஆனால் இதை பற்றியெல்லாம் நம்ம அம்மாட்ட சொல்ல வரும்போது அம்மாங்களுக்கு கேட்குறதுக்கு டைமே கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு உலகம், நம்மளோட இமோஷன்ஸை, நம்மளோட நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் யார்கிட்ட போய் கொட்டி தீர்க்கிறது? நம்ம அதை சொல்ல வரும்போது சும்மா ட்ராமா பண்ணாத, சும்மா ஷோ ஆஃப் பண்ணாத, உனக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி நம்மளை குட்டி சின்னதாக ஃபீல் பண்ண வச்சு நம்மளோட இமோஷன்ஸுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்காமல் நம்மளை வளர்த்துட்டாங்க. அப்போது அது ஒரு பெரிய காயத்தை உண்டு பண்ணும். நம்மளோட ஆழ் மனசில் அது ஒரு பெரிய காயமாகவே இருக்கும். அது ஆறாத புண்ணாக கிடக்கும். அது நம்ம பெரியவங்களானதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்னா, நமக்கு நம்மளோட இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாது. ஏன்னா சின்னதிலே குட்டி வளர்த்துட்டாங்க இல்லையா? அப்போது நம்ம எவ்வளோ தூரம் நம்மளோட இமோஷன்ஸை வெளியே காமிக்கலாம், உண்மையிலே மனசில் இருக்க ஃபீலிங்ஸை வெளியே சொன்னோம்னா மற்றவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, அது நம்மளை இல்லைன்னா உனக்கு ஒன்றும் தெரியலன்னு நம்மளை கண்டம் பண்ணிடுவாங்களா, அந்த மாதிரியெல்லாம் ஒரு தவிப்பு மனசுக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி ஏதாவதெல்லாம் ஃபீலிங்ஸ் இருந்ததுன்னா இதுக்கு பேர் தான் இன்னர் சைல்டு ட்ராமாங்கிறது. ஓகே, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சேட் க்ரியேட் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக பேசினா போகிறோம். வாய்ஸ் மெசேஜ் கேட்டுட்டு நான் உங்களை திருப்பி கூப்பிட்றேன். ஓகே, உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பர்சனலைஸ்டு கவுன்சிலிங் அண்ட் பர்சனலைஸ்டு ஹீலிங். அது பண்ணினா தான் நம்மளால் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நமக்கு நிம்மதியாக போகும்.